2025 வெளிவந்திருக்கக்கூடிய சினிமாவில் மிக முக்கியமான ஒரு அரசியல் படைப்பாக சமீபத்தில் வந்திருக்கிற சிறை படத்தை நான் பார்க்குறேன். சுரேஷ் ராஜ்குமாரி அப்படிங்கிறவங்க இயக்கியிருக்காங்க. தமிழ் அப்படிங்கிறவங்க வந்து திரைக்கதை. அவர் ஏற்கனவே டானாக்காரனில் விக்ரம் பிரபு கூட தான் அவங்க அந்த படத்தை இயக்குனாங்க. விக்ரம் பிரபு அதுலேயும் ஒரு ட்ரெயின் ஆஃபீஸராக இருந்தார். இந்த படத்தில் வந்து ஒரு சிறை அதிகாரி அல்லது ஏட்டுன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரியான ஒரு பாத்திரம் வகிச்சிருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் வந்து தமிழக அரசியல் களத்தில் ஒரு பேசப்பட வேண்டிய ஒரு படம். ஏற்கனவே இது போல சில படங்கள் வந்திருக்கு. அந்த படங்கள் ஞாபகம் வந்திருந்தா கூட அந்த படங்கள் தொடாத சில பகுதிகளை இந்த படம் வந்து தொட்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் 90களில் இந்த கதை நகருது. 97, 96 கட்டத்தில் தான் அந்த கதை இந்த படத்தில் காட்டப்படுது. இப்போ 96, 97களில் பாபரி மஸ்ஜித் இடிப்புக்கு பிறகு இங்கே இந்தியாவில் நடந்த அரசியல் மாற்றங்கள் என்ன, 98 கோவை குண்டுவெடிப்புக்கு பிறகு தமிழக அரசியல் களத்தில் குறிப்பாக இஸ்லாமியர்கள் மீதான பார்வை எப்படி அழுத்தமாக வேறையாக மாறினது அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன கோடிட்டு காட்டுற படம் தான் இந்த படம். ஏன்னா உண்மையை சொல்ல போனால் இஸ்லாமியர்களுடைய வாழ்வியல் சிக்கலை மிக அழுத்தமாக பதிவு செய்ய முடியுமா அப்படிங்கிறதே முதல்ல சந்தேகமாக இருக்குது. ஒரு நல்ல சுமூகமான சூழல் இருக்கும்போதே அந்த மாதிரி படங்கள் ஒன்றும் வரல. இன்னைக்கு வந்து ஒரு பெரிய இந்து பெரும்பான்மைவாத அரசியல் ஓடிக்கிட்டு இருக்க நேரத்துல இருந்து அப்படி இஸ்லாமியர் வாழ்வை உளப்பூர்வமாக சித்தரிக்கக்கூடிய ஒரு படம் வருமானு கேட்டால் வரல. ஆனால் சிறை அந்த அந்த நான் சொல்லக்கூடிய இந்த சாராம்சத்தில் அட்லீஸ்ட் வந்து தொட்டு காட்டியிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, ஒரு இஸ்லாமிய சாதாரணமான ஒரு கிராமத்து பையன், அந்த பையன் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. மிக 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 எளிமையான பின்னணி, 2 பேரும் சாதாரணமாக காதலிக்கிறாங்க. அப்படி காதலிக்கும் ஒரு விஷயம் வந்து அந்த பொன் வீட்டாருக்கு தெரிஞ்சு எதிர்பாராத விதமாக அடிதடியில் இந்த பையனே அந்த பொண்ணோட அப்பாவை தள்ளி விட்டு கொலை பண்ணிடுறாரு. அது அவருக்கே தெரியாமல் அடுத்த நாள் தான் தெரிய வருது. அதன் காரணமாக அவர் வந்து லோக்கல் சிறைக்கு தான் முதல்ல அடைக்கப்படுறார். ஆனால் இந்த 98 குண்டுவெடிப்புக்கு பிறகான இஸ்லாமியர்கள் மீதான பார்வை மாற்றப்பட்டு இந்த இஸ்லாமிய சிறை கைதிகள்லாம் வேறு எங்கோ மாற்றப்படும் பொழுது இந்த பையன் வந்து வேலூர் சிறைச்சாலைக்கு போயிடுறார். அப்போ அங்கேருந்து அவர் வாய்தாக்காக திரும்பவும் தன்னுடைய சொந்த மாவட்டத்துக்கு கொண்டு வரப்படுறாரு. அப்படி கொண்டு வரும் பொழுது அதனுடைய காதலியை பார்க்கறது மட்டும்தான் அவருக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம். அந்த பொண்ணும் தன்னோட அப்பா சாவுக்கு இந்த பையன் வந்து ஒரு நேரடி காரணம் கிடையாது, அது எதிர்பாராத விபத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த பையனை வந்து அவங்க விரும்புகிறாங்க. எப்படியும் சேர்ந்துடணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு உண்மையான ஒரு ஒரு வெள்ளந்தி மனுஷியுடைய காதல் அது. அப்படி சிறையில இருந்து, வேலூர் சிறையிலிருந்து சிவகங்கை சிறைக்கு கொண்டு வரப்படும் பொழுது அவருக்கு எஸ்கார்டா வரக்கூடியவர் ஹீரோவாக இருக்கக்கூடிய விக்ரம் பிரபு. அவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனை, அந்த சந்திப்புக்கு நடுவில், பிரச்சனைகளுக்கு நடுவில் இந்த பையனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அந்த போலீஸுக்கு தெரிய வருது. அதன் பிறகு எப்படி அந்த பையன் விடுவிக்கப்பட்டார், எப்படி வந்து படம் போகுதுங்கிறது ஒரு ஒரு ஜனரஞ்சகமான ஒரு கமர்ஷியல் ஃபில்ம் மேக்கிங். நமக்கு வந்து இது சொல்லிக்கிறதுல தயக்கம் இல்லை. பாசிட்டிவான அம்சங்கள் இந்த படத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், இதுவரையிலும் இஸ்லாமியர்களை பற்றிய படம் பதிவு அப்படிங்கிறது பெரும்பாலும் தமிழ் சினிமாக்களில் வந்து அவர்களே ஒரு தீவிரமான ஒரு இஸ்லாமியர்களாகவும், இன்னும் சொல்லப்போனால் தீவிரவாதிகளாகவும், இல்லை வில்லன்களாகவும், இல்லைன்னா எதுக்கோ ஒன்றுக்கு கண்டிஷன்டாக காட்டக்கூடிய ஒரு நபராகவும் தான் இது வரைக்கும் சித்தரிச்சிருக்காங்க. முதன்முறையாக அது கிட்டத்தட்ட இந்த படத்தோட நாயகன் அந்த பையன்தான். அந்த பையனுடைய பாத்திரம் என்பது அவன் நேரடியாக குற்றத்தில் எதிலையும் ஈடுபடலை, இந்த மாதிரியான அரசியல் குற்றங்களில் ஈடுபடலை. ஒரு கிராமத்து பையன் அவன் அவன் ஒரு சின்ன கொலை கேஸில் மாட்டிக்கிறான். அதுவும் எதிர்பாராமல் நடந்தது அப்படிங்கிறது படத்தின் முடிவில் எல்லாருக்குமே தெரிய வரும். அப்படிப்பட்ட பையன் எங்கோ நடக்கிற அரசியல் சம்பவங்கள், எங்கோ நடக்கக்கூடிய சித்தரிப்புகள், எங்கோ நடக்கக்கூடிய இஸ்லாமிய அரசியல் வன்மங்கள் எப்படி இங்கே இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு எளிய இஸ்லாமியனுடைய வாழ்க்கையை பாதிக்க செய்யுது அப்படிங்கிறதுல வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக பேசப்பட வேண்டிய படமாக நான் பார்க்குறேன். அந்த படத்தில் எஸ்கார்டா வரும்போது அவங்க கன்று கொண்டு வர்றாங்க. இது நம்மளே கூட நிறைய இடங்களில் பார்த்துருப்போம், வெளியில் கூட்டு வரும்பொழுதெல்லாம். அப்படி கன்று கொண்டு வரும் பொழுது அந்த பையனை மிஸ் பண்ணிடுறாங்க அவங்க அந்த படத்தில். அது ஏன் மிஸ் பண்ணுறாங்கன்றதை நான் பின்னாடி கண்டிப்பாக பேசியாகணும். மிஸ் பண்ணிட்டு திரும்பி அவனை ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் பார்க்கும் பொழுது லோடாக இருக்குது அந்த கன்று. அப்போ அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, ஏன் லோட் பண்ணி கொண்டு வரீங்க, ஜென்ரலாக அந்த மாதிரிலாம் போட மாட்டாங்களே கேட்கும் பொழுது கைதி வந்து முஸ்லீம் சார் அப்படிங்கிறாங்க. முஸ்லீம்னா
அப்படின்னு கேட்கும்போது இந்த கூப்பிட்டு வந்த எஸ்கார்டு 3 பேருக்கும் பதில் இல்லைங்க. அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, நானும் முஸ்லீம் தான் சொல்லிட்டு அவருடைய பேட்சை வந்து காமிக்கிறாங்க. ஐ திங்க் காதர் பாட்சா. உண்மையை சொல்ல போனா அந்த இடத்துல மயிர் கூச்சி எறிகிற அளவுக்கு, தட் கூஸ் பம்ஸ் வர்ற அளவுக்கு தியேட்டர்ல கை தட்டினாங்க. உண்மையிலே இந்த காட்சியை வைத்த இயக்குனருக்கும் இந்த காட்சிக்கு பரவலாக ரெஸ்பாண்ட் பண்ண தமிழ் சமூகத்துக்கும் நான் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு இவ்வளவு ஒரு சின்ன ஷாட்டு தான். ஆக்சுவலாக அந்த ஒரு சின்ன ஷாட்ல ஒரு பயங்கரமான விஷயத்தை கடத்தியிருக்கிறார். கூடுதலாக அவர் கேட்பாரு, அப்துல் ரவூப்னா யாருன்னு தெரியுமா உனக்கு? ஈழத்தமிழர்களுக்காக முதலில் தீக்குளித்த தமிழன். கண்டிப்பா அப்துல் ரவூப்புடைய வரலாறு இங்க பலருக்கும் தெரியாது, பலரும் மறக்கடிச்சிட்டாங்க, அல்லது அதை யாரும் பெருசா நினைவு கூறுவதும் கிடையாது. ஆனால் இந்த படத்துல தேடி பிடிச்சு அந்த பாத்திரத்துக்கு அப்துல் ரவூப்னு பேர் வச்சது முதற்கொண்டு நான் மிக முக்கியமான விஷயமாக பார்க்குறேன். அது போலவே அந்த பையனுடைய அம்மா, அவங்க இயல்பான ஒரு கிராமத்து மனுஷி, நல்லா ஓங்கி பேசுவாங்க, உறக்க பேசுவாங்க, பையனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் பையனோட விருப்பத்தை ஓரளவுக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணுறதுக்கான தயாரிப்பு அவங்க ஆல்மோஸ்ட் இருக்காங்க. அப்படின்னும் போது தான் அந்த அடிதடி சண்டையில் அந்த அம்மாவும் இறந்து போகிறாங்க, அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, இந்த பையன் தள்ளி விடுறதுல அவர் ஸ்பாட்டில் இறந்து போகிறார். இந்த மாதிரியான ஒரு கதை அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப புதுசு. இதெல்லாமே சரியாகி கடைசியாக அந்த படம் சுபமாக முடியுது. இது ஒரு ட்ராக் ஆஃப் த ஃபில்ம். ஒன் சைடில் பார்த்தா இது இஸ்லாமிய வாழ்வியல் முறையை பற்றி பேசுது. இன்னொரு சைடு ஆஃப் த ஃபில்ம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த படம் யாருடைய பார்வையில் நகர்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்பட்டமாக ஒரு காவல்துறை அதிகாரியுடைய பார்வையில் இந்த படம் நகருது. இப்போ காவல்துறையில் வேண்டியது ஒரு கம்ப்ளீட் சேஞ்சா, குறைஞ்சபட்ச சீர்திருத்தமா, இல்லை அதுக்குள்ள சில நல்லவங்க இருந்து அந்த அதிகாரங்களுக்குள்ள செயல்பட்டு ஏதோ சில நல்லது செய்ய முடியுமான்னு பார்த்தா இந்த படம் 3வது பார்வையை முன்வைக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல சிறை அதிகாரி இருந்து அவங்களுக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தினாவே இங்க பலரும் பயன்பெறுவார்கள். உண்மைதான், அது உண்மைதான். ஏன்னா பல கேசஸ்ல நீங்க அரசியல் சாராத பல கேசஸ்ல நிஜமாலுமே நமக்கே தெரியும் எது சரி எது தவறுன்னு சொல்லிட்டு. பட் அந்த கேஸ் பெரிய முற்றி போய் 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டு கடைசியா ஃபைனலா கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல போய் இது பண்ணும். அப்போ ஒரு போலீஸ் இங்க நல்லது செய்யறதை விட இங்க கட்ட பஞ்சாயத்துக்கு நிறைய நடக்கும். அப்ப கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுதுங்கிறது தான் இங்க யதார்த்தம். அந்த இடத்துல இருந்து தான் இவர் என்ன பண்றாருன்னா, கட்ட பஞ்சாயத்து செய்யறதுக்கு இங்க ஸ்பேசஸ் இருக்கு. அந்த இடத்துல இருந்து தான் இவர் டைரக்டர் என்ன பண்றாருன்னா, இல்ல போலீஸ்ல சில நல்லவங்க இருந்தா அவங்களுடைய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தினா இதெல்லாம் சரி பண்ண முடியும். ஆனா இந்த படத்தை பொறுத்தளவுல அப்துல் ரவூப் தன்னுடைய நியாயத்தை, தன்னுடைய கதையை அந்த போலீஸ் அதிகாரிகிட்ட சொல்லும் பொழுது அது அவருக்கு புரியுது, அவர் அதை நம்புறாரு. இப்படி எல்லா காலங்களையும் போலீஸ் இந்த தரப்பு நியாயங்களை நான் புரிய வைக்க முடியாது, நம்ப வைக்க முடியாதுன்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரியான ஒரு நரேஷன் சமூக அளவில் செல்லுபடியாகுது. அப்போ இந்த படத்தை அவர் என்னவா நடுவினார்னு பார்க்குறேன் அப்படின்னா, இந்த கதை முழுக்க அப்துல் ரவூப்புடைய லவ் ஸ்டோரி, அவர் படுற சிக்கல் அப்படிங்கிறத பற்றி ஒரு பேசினா கூட இந்த கதை யார் பார்வையில் நகருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதை முழுக்க ஒரு போலீஸுடைய பார்வையில் நகருது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே ஒரு ஆளை அவங்க கைது பண்ணிட்டு விலங்கிட்டு மாட்டி வச்சிருக்கிறாங்க. போலீஸ் மேலே மிளகாப்பொடி தூவிட்டு ஓடுறான் அந்த ஆள். அப்போ அவங்களுக்கு சுட்டு கொண்டுறாங்க. அப்போ இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு என்கவுண்டரை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்போ அதில் அவங்களை விசாரிக்கிறதுக்கு மேலதிகாரிகள் வர்றாங்க. அப்போ இவங்க தைரியமாக பதில் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் ஒன்றும் எங்களுடைய பாதுகாப்பாக தான் சுட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த போலீஸ் தரப்பு நியாயம் என்பது முதல்லயே வைக்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறமா படம் நெடுகளையும் எஸ்கார்டா வரக்கூடிய விக்ரம் பிரபு, அவருக்கு கீழே வரக்கூடிய 2 கான்ஸ்டபிள்ஸ், அவங்க பார்த்தீங்கன்னா முழுக்க போற இடத்துல பூரா தன்னுடைய போலீஸ் என்ற அதிகார திமிர்ல எல்லா இடங்களையும் வம்புழுக்கிறது, எல்லா இடங்களையும் சட்டமன்றத்தில் நடக்கிறது, விதிமுறையை மீறுறதுன்னு சைட் பை சைடாக வர்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க மேல நமக்கு பெருசாக கோபமே இந்த படத்தில் வரல. அது காட்சி அமைப்புகளுடைய தந்திரம் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா விக்ரம் பிரபுங்கிற ஒரு நல்ல போலீஸ் கூட வர்றதுனால எல்லா புண்ணையும் அவர் ஏற்றுக்கிறாரு, எல்லா அம்பையும் அவர் ஏற்றுக்கிறாரு. அவரே கடைசியாக இந்த விஷயங்களை வேறு விதமாக நகர்த்தி அந்த பையனுக்கு அனுகூலமாக சில விஷயங்களையும் செய்கிறார். அப்போது யோசித்து பார்த்தா தெரியும், அன்னிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு போலீஸ் அவங்க அந்த கூட வர எஸ்கார்ட்ஸ் எல்லாமே கைது செய்யப்பட்டிருக்கவங்களையும் சரி, அங்கே இருக்கவங்களும் சரி, சரளமாக போட வரான்னு தான் பேசுகிறாங்க.
இதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடைமுறை, அதை மறுக்கலாம் இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி போலீஸ் துறைக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகள் கீழே இருக்கக்கூடிய ஸ்டாஃபை வந்து அவங்களும் போடவாடம் தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறத பற்றின அதே சித்தரிப்பு இங்கே இருக்குது. அதை பற்றி ஒரு சின்ன முன்முணுக்கு கூட இந்த படத்தில் இல்லை. ஏன்னா அவர்கள் இயல்பாகவே அந்த அதிகார கட்டமைப்பை ஏற்றுக்கொள்கிறாங்க. அந்த அதிகார கட்டமைப்பை அவங்க ஏற்றுக்கொள்றதுனால தான் அந்த அதிகாரத்தை அவர்கள் வேறுத்தோர் மேலே வந்து செலுத்திட்டு போகிறாங்க. அப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா நல்ல போலீஸா நல்ல போலீஸ் வர்சஸ் கெட்ட போலீஸ், அல்லது அதிகாரத்தை சரியாக பயன்படுத்த போலீஸ் வர்சஸ் அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தாத போலீஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூவாக இருக்கு. அதில் எனக்கு கொஞ்சம் வருத்தம். அதே போலவே மூன்றாவதாக பேசப்பட வேண்டிய விஷயம் இந்திய நீதி பரிபாலனத்தில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல். ஒருத்தர் விசாரணை கைதியாகவே 5 வருஷம் இல்லைங்க 20 வருஷம் கூட அந்த ஊரில் இருந்திருக்கிறாங்க. அப்போ அதை பற்றிய சின்ன சின்ன விஷயங்களை வந்து போகிற போக்கில் சொல்லிட்டு இந்த படம் வந்து நகர்ந்துருச்சு. அப்போது இன்னும் கூட இது வந்து ஒரு இஸ்லாமியர் வழியை அழுத்தமாக பதிவு செய்ய முயன்று அந்த இடத்துல ஓரளவுக்கு பதிவு செய்து நழுவிடுச்சு. ஒரு போலீஸோட பார்வையிலேருந்து இந்த கதையை நகர்த்துறேன்னு சொல்றேன்ற பேர்லையும் அதில் ஒரு ஆசிலேஷன் இல்லை, நல்ல போலீஸ் வர்சஸ் நல்ல போலீஸாக இல்லாமல் இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரியான இது முடிஞ்சு போச்சு. நீதித்துறையை பற்றியும் ஒரு பெரிய விமர்சனம் இல்லாமல் படம் முடிஞ்சு போச்சு. கடைசியில் முழுக்க ஒரு ட்ராமட்டிக்கான ஒரு சினிமேட்டிக்கான ஒரு முடிவு. மொத்தத்தில் இந்த படம் வந்து கண்டிப்பாக இன்னும் அதிகமாக பேசப்பட்டிருக்க வேண்டும். இந்த படம் பேசியிருக்க வேண்டிய விஷயங்களை இன்னும் அழுத்தமாக பேசியிருக்கணும். ஆனால் கூட 2025 வந்த பல படங்களுக்கு மத்தியில் ஒரு முக்கியமான ஒரு அரசியல் படமாக இந்த படத்தை நான் பார்க்குறேன். இந்த படம் வந்து இன்னும் விரிவான தளத்தில் பேசப்படுவதற்கான சூழல் ஒருவேளை இல்லைன்னு டைரக்டர் நினைச்சாரான்னு நமக்கு தெரியாது. அதை பற்றியும் நம்ம விரிவாக அவரோட நேர்காணல் அவருடைய வாய்ப்பு கிடைச்சா பேசணும் அப்படின்னா அந்த விஷயங்கள் வெளில வரும். எனிவே யாரோ எங்கோ ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய அரசியல் இயக்கத்தில் அரசியல் நடவடிக்கையில் எதிலுமே ஈடுபடாத ஒரு இஸ்லாமிய இளைஞன் இந்த நிறுவன கட்டமைப்பு மூலமாக எப்படி பாதிக்கப்படுறாரு அப்படின்றத பற்றி பேச வந்ததற்காகவே இந்த இயக்குனருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி.